ஐயனார் துணை சீரியலில் பாண்டியனை தவிர மீதி எல்லாருமே பீச்சுக்கு போய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் மட்டும் இங்கே கடைக்கு வந்து ரொம்பவே கவலையோடு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே வானதியோட அம்மா அப்பா பேசுனது எல்லாமே ஒரு கோபமாக அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி பாண்டியன் கோபத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த வானதி பாண்டியன் கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பாண்டியனோ வானதி வீட்டில் உள்ள ஆட்கள் மேலே உள்ள கோவத்தை வானதி கிட்ட காட்டுறாங்க. இதோ பார், எதுக்கு வந்த நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதியோ, நான் இப்போ இங்கே வரக்கூடாதா, நான் இனிமேல் வரக்கூடாதுன்னா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. உன்னைய வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா எல்லாரும் எப்படி பேசுனாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வானதி அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல், ஏன் உங்கள் வீட்டில் அப்போ யாருமே எங்களை கேவலமாக பேசலையா? உங்கள் அண்ணன் என்னம்மா பேசுனா எங்கள் அண்ணனை பார்த்து, அதே மாதிரி எங்கள் வீட்டை பார்த்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியனும், உங்கள் வீட்டை பற்றி பேசுனதுக்கே உனக்கு இப்படிங்குதே, யார் எங்கள் வீட்டை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுனா? உன் அண்ணன் தானே ஆரம்பித்தான் இதை, அதை ஏன் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற? பாண்டியன் சொன்னாலுமே வானதி கேட்குற நிலைமையில இல்லை. அவங்க சொல்கிறாங்க, இதை பார், அவங்க உன்னோட இருக்கிற வீட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு மேலே நிறைய கதை வெளியில் இருக்குல்ல, உங்கள் அப்பாவை பற்றி அந்த மாதிரியெல்லாம், அந்த கதைகளை தான் இவங்க உங்கள் குடும்பம் சரி கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி உங்கள் வீட்டை யாருமே குறை சொல்லலை அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உனக்கும் தானே நிறைய கதைகள் தெரியும், அப்போ நீ மட்டும் எதுக்கு என்னைய லவ் பண்ணுற, கிளம்பி போக வேண்டி தானே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். அதுக்கு வானதியோ, இதை பாரு, எங்கள் வீட்டில் என்னைய அவ்வளோ அடி அடித்தாங்க, அது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட ஆறுதல் தேடுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ வந்ததுலேருந்து என்கிட்ட சண்டை தான் போடுற, நான் என்ன தான் செய்ய அப்படின்னு வானதி புலம்புறாங்க. அதுக்கு பாண்டியனும், உன்னைய பார்த்தா ஆறுதல் தேடி வந்த மாதிரி தெரியலையே, வந்ததுமே ஏன் அண்ணனை ஏன் பேசினேன், ஏன் அப்பா அம்மாவை ஏன் பேசினேன்னு தான் நீ வந்தவொடனே கேட்ட. இப்போ உன் கண்ணு முன்னாடி உன் குடும்பம் தான் உனக்கு தெரியுது, நான் தெரியவே இல்லை, அதனால தான் நீ உன் குடும்பத்தை முன் வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வானதி மறுபடியுமே சண்டை போடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன், இதை பார், நான் இப்படி தான், என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் எல்லாருமே என் குடும்பத்தை இவ்வளோ கேவலமாக பேசும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது நான் தான், என்னால் அது மட்டும்தான் என் குடும்பத்துக்காக செய்ய முடியும், இதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த காதலே தேவையில்லை அப்படின்னு வாய் விட்டுறாங்க நம்ம பாண்டியன். உடனே வானதி, அப்படியா, உனக்கு தேவையில்ல, நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். இதுதான் உன் முடிவுனா இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, சரி நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் இனிமேல் உன்னைய பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு நம்ம வானதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன வானதி ரொம்பவே தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை கவனித்த வானதியோட அம்மா, என்னடி இப்போ என்ன இலை விழுந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. உடனே வானதி, நான் இனிமேல் பாண்டியை பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ நிஜமாக தான் சொல்கிறியா, இல்லை என்னண்டா இப்படி சொல்லிட்டு பின்னாடி போய் அந்த பையன்கிட்ட பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதியும், இல்லைம்மா, நான் நிஜமாவே தான் அவன்கிட்டே பிரேக்கப் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இனிமேல் அவனை பார்க்குறதா கிடையாது, நான் இனிமேல் அவன்கிட்ட பேச போகிறதும் கிடையாது அப்படின்னு வானதி சொல்லிவிட்டு அழுகிறாங்க. அதுக்கு வானதியோட அம்மா, நான் தான் சொன்னேன்லடி, அந்த குடும்பமே ஒரு கலீஜியான குடும்பம், அப்புறம் அந்த பையன் மட்டும் வேறு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியோட அம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவ இத்தனை நாளும் அந்த பையனால் தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்காமவே இருந்தா, எந்த மாப்பிள்ளை வந்தாலுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இந்நேரம் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லங்கமாக திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி மறுநாள் ஒரு புரோக்கரையும் போய் பார்த்து, இந்த மாதிரி என்னோட பொண்ணு வானதிக்கு நீங்கள் ஏதாவது வரன் பாருங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மறுநாளே அந்த புரோக்கர் ஃபோன் பண்ணி வானதியோட அம்மா கிட்ட, இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இருக்குது, மாப்பிள்ளையுமே நல்லா படித்தவர் தான், இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது, அந்த பையனை பற்றி நல்லா விசாரிச்சுட்டேன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்பவே தங்கமான பையன், இதுதான் பையனோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு, பையனை வேணால் ஒரு எட்டு போய் நீங்கள் யாராவது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா உங்கள் பொண்ணை கூட போய் பார்த்துட்டு வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. வானதியோட அம்மா வானதி கிட்ட போய், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீடு பார்த்துருக்கேன்,
நீ சும்மா அந்த பையனை போய் பார்த்துட்டு கூட ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு வரியா அப்படின்னு சொல்லி நைஸாக சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி, உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நான் அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நீ இந்த வேலையை பார்த்துருக்க பார்த்தியா? உன்னையெல்லாம் நான் என்ன சொல்ல? எனக்கு அம்மானு நீ ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கியா? நான் இப்போ கேட்டேனா உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தாட் போட்டுன்னு நிற்கிறாங்க வானதி. இதை பாருடி, ஏற்கனவே இந்த தெருவெல்லாம் இப்போ சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்கெல்லாம் அந்த பையனை பற்றியும் உன்னைய பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நீ மறுபடியுமே என் மானத்தை வாங்கிறாத. நான் அந்த பையனை வர சொல்லிட்டேன். நீ போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு மட்டுமாவது வந்துரு. நீ கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நிலா வேலை முடிஞ்சு வெளியில் வரும்போது அங்கே பாண்டியனை எதர்ச்சியாக சந்திக்கிறாங்க. அப்போ பாண்டியனை பார்த்ததுமே அவங்க கூடவே நடந்து வராங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, ஆமாம் வானதி விஷயம் என்னாச்சு, அவங்க கிட்ட பேசுனீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியனுமே, அவள் ரொம்ப ஓவராகவே பேசுகிறா. என்ன கொஞ்ச நாள் இப்படி தான் வீம்பு பிடிப்பா, அடுத்து அவளாவே என்கிட்ட வந்துருவா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன். நீங்கள் வானதியை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க போல அப்படின்னு நிலா கலாய்க்கிறாங்க. அதுக்கு பாண்டியனும், அதெல்லாம் இல்லை, அவளை அடிக்கடி பார்க்குறேன்ல, அவள் பேசும்போதே அவளோட குணம் நல்லாவே தெரியும். கொஞ்சம் சிடுச்சிடுன்னு பேசுவா, ஆனால் மனசில் ஒன்றுமே இருக்காது. அவங்க வீட்டை பற்றி பேசினதை தான் அவள் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அன்னை தான் நம்மக்கிட்ட பிரச்சனையை ஆரம்பித்தான். அதை அவள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் முன் கோபந்தான். அவளாவே புரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லாமே வானதியை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் புரியுது உங்களுக்கு வானதியை எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குது, அதே மாதிரி நீங்கள் அவங்கள எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு அவளை பிடிக்கும் தான். ஆனால் வீட்டை எதிர்த்து வீட்டை விட்டுட்டு அவகிட்ட போகிற அளவுக்கு எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே அவங்க நம்ம குடும்பத்தை தான் பேசுவாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வானதிக்கும் நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரியும். அவள் நம்ம குடும்பத்தை மனசில் வைக்காமல் என்னையை மட்டும் நினச்சி என் கூட வந்தானா கண்டிப்பாக நான் அவளை முழுசாக ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லி பேசிட்டு வராங்க. இப்படி நிலாவும் பாண்டியனும் பேசிட்டு வரும்போது தான் அப்பந்தான் வானதியை அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை போய் பார்க்குறதுக்காக தனியாக போகிறாங்க. அதுவும் ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போனதுமே பாண்டியனும் நிலாவும் பார்க்குறாங்க. இவங்க யார்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே மாப்பிள்ளையாக வந்திருக்கிறது நம்ம ராகவ் தான். நிலா வேலை பார்க்குற இடத்தோட எம்டி தான் அவர்கிட்ட போய் வானதி பேசிக்கிட்டு இருந்ததுமே நிலா ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே மாதிரி பாண்டியன் எப்படியாவது நம்மக்கிட்ட வானதி வந்துருவான்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்தாங்க. அந்த நம்பிக்கையுமே இப்போ கைவிட்டு போகிற மாதிரி அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அப்போ பாண்டியன் நிலா கிட்ட சொல்கிறாங்க, அந்த கூட உள்ளவங்க உங்கள் கம்பெனியோட எம்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவளுக்கு என்னையை விட ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை அவளுக்கு கிடச்சிருக்குது, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட பாண்டியன் கிளம்பி போகிறாங்க.